Hi friends, welcome to our channel Super Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் பண்ண போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாம் உத்தரகோசமங்கை கோயிலுக்கு போக போகிறோங்க. ஈஸ்வரோட உலகத்திலேயே முதல் கோயில்னு சொல்லப்படக்கூடிய உத்தரகோசமங்கை தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். அமிர்தா எக்ஸ்பிரஸில் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நம்ம அண்டர்ஸில் ட்ராவல் பண்ணி ராமநாதபுரம் போயிட்டு ராமநாதபுரத்துலேருந்து பஸ் மூலியமாக உத்தரகோசமங்கை கோயில் போய் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனவே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு எக்ஸ்பிரஸ் மூலிமா வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் தரிசனம் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காம பாருங்கள். நம்மளோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பர் ட்ராவல் வாங்க உத்தரகோசமங்கை தரிசனம் பண்ண போகலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ஆள போட்டுங்க. ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ரயில் இனகல் பண்ணுறாங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இனகல் பண்ணுறாங்க. என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருந்து மங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ், வீக்லி எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு டிபார்ட் ஆகுதுங்க. திருச்சி ஒரு ஃபங்க்ஷனுக்காக வராரு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இனகல் பண்ணி வைக்கிறாரு. அந்த விழாவில் நம்ம வந்திருக்கோம். வாங்க அந்த புத்தம்புது ரயில் எப்படி இனகல் பண்ணுறாங்க, எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறது எல்லாம் பார்த்து நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் கார் நிற்குதுங்க. சூப்பராக பார்க்குறதுக்கு ஏதாவது மினிஸ்டரோ இல்லைன்னா அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட மேனேஜர்ஸ் யாராவது வந்திருக்கலாம். ரெட் கார்பெட்லாம் போட்டிருக்காங்க இந்த இனகல் ஃபங்க்ஷனுக்காக. நிறைய விளாகரும் வந்திருக்காங்க. டைம் இப்போ 12 12:50. நிறைய ட்ரெயின் அரைவறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஒரே பிஸியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனகர்களுக்கு உண்டான இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஐஸ்கிரீம் பார்லர் லாசா எக்ஸ்பிரஸ். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா லாசா எக்ஸ்பிரஸ் ஐஸ்கிரீம் பார்லர் வச்சுருக்காங்க. சூப்பராக பார்க்குறதுக்கு. நம்ம ஃபேமிலி தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம போகிற அமிர்தா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து டிபார்ட் ஆக போகுதுங்க. நம்ம அண்டர்சோ டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் போகிறதுக்கு அண்டர்சோ டிக்கெட் எடுத்திருக்கோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 35 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. எக்ஸ்பிரஸ் கேட்டகரினால 35 ரூபா. இதே நம்ம பேசஞ்சர் ட்ராவல் பண்ணால் வெறும் 15 ரூபா தான். அது வந்து 11:45 ட்ரெயின் கிளம்பிடுச்சிங்க. இன்றைக்கி வந்து இன்னகரில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா 5:30க்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு ட்ரெயின் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து மங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். அதனால் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் பேசஞ்சர் இருக்காமல் நம்ம வந்து உத்தரகோசமங்கை கோயிலுக்கு போகிறதுனால இந்த 1:30க்கு போகக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஹாய், நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் இருக்கிறது டைமுங்க. தாம்பரம் ராமேஸ்வரம் திருவனந்தபுரம் போகுது பாருங்க. 16344 இதுதான் அமிர்தா எக்ஸ்பிரஸ். பேக்கில் இருக்கிற 100 புறமே ஃபில் ஆயிடுச்சிங்க. நம்ம வந்து ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம். அங்கே எப்படியும் வேகன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னகர்களுக்கு செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் கோச் போட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மாலை 5:30க்கு ராமேஸ்வரம் டு மங்களூர் போகக்கூடிய நியூ எக்ஸ்பிரஸ் வந்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. துவக்கவிழா பண்ண போகிறாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் இது எல்லாமே. வஸ்திரத்தினை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்வார்கள். We request the honorable shawl and a memento as a gesture of. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அண்டர்சைடு கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருக்குது. நாம் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பிளாட்ஃபார்ம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து திருப்பதி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னகரில் நடந்துகிட்ருக்குங்க. திருச்சிராப்பள்ளியிலேருந்து லைவாக நடந்துகிட்ருக்கு. இங்கே நம்ம காணொலி மூலிமா பார்த்துட்ருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு நம்ம கோச்சுக்கு என்ன இது போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம், லோக்கோ போட்டிருக்கான்னு பார்த்துடலாம். அமிர்தா எக்ஸ்பிரஸுக்கு 2 ஜெனரல் இருக்குது லாஸ்ட்டில். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு காலியாக இருக்குங்க. ஈரோடு என்ன லோக்கோ போட்டிருக்கான்னு தெரியல, பக்கத்தில் போய் பார்க்கலாம். தாம்பரம் ராமேஸ்வரம் திருவனந்தபுரம் ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய ட்ரெயின் தான் இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ். லாஸ்ட்டில் ஒரு SLRD இருக்குங்க. நம்மளோட அமிர்தா எக்ஸ்பிரஸை புல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேப் 4 ஈரோடு. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குல்லைங்க.
ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸை புல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈரோடு வேக்ஸ் 4 செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் கீழே பார்க்கும்போது. இப்போ தான் லோக்கோ பைலட்டை கேட்டேங்க, புது ட்ரெயின் எப்போ கொண்டு வருவான்னு கேட்டோம். அந்த இன்னகல் பண்ணக்கூடிய ட்ரெயினை அது வந்து 5:30 போகிறப்பனால இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் புறப்பட்டோன்னே இதே 3ஆவது பிளாட்ஃபார்மில் தான் அந்த ட்ரெயின் வந்துட்டு இங்கேருந்து இன்னகல் பண்ண போகிறாங்களாம். அதனால் நம்ம போன நேரத்தில் அந்த ட்ரெயின் வரப்போகுது. ஒருவேளை போகிறப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் பாலத்துலையோ இல்லைன்னா அந்த ராமநாதபுரத்துலையோ அந்த ட்ரெயினை பார்க்கலாம். ஏன்னா ராமநாதபுரத்தில் தான் அந்த ட்ரெயின் நிறுத்தி வச்சிருப்பாங்க. புத்தம்புது ட்ரெயின் தான். இன்றைக்கி எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எல்லாம் தெரியல. நம்ம ஏதாவது பார்த்த வழியில் பார்த்தா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிறைய விளாகர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. 5:30 தான் ட்ரெயின் எடுக்கிறனால வந்து இன்னும் யாரும் உள்ளே வரல. எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஒரு 5 நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் வந்து இங்கே டிபார்ட் ஆகிறதுக்கு. டைம் இப்போ 1:29ங்க. ஏன்னா நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிறதுக்கு ஒரே நிமிஷம் தான் இருக்குது. நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து உத்தரகோசமங்கை கோயிலுக்கு புறப்பட டைம் வந்துருச்சு. வாங்க போகலாம். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் அப்புறம் பஸ்ஸில் போகலாம். நம்மளோட அமிர்தா எக்ஸ்பிரஸ் கிளம்பணுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த புது ரயிலில் கொண்டு வர போகிறாங்க. இன்றைக்கி இன்னகல் பண்ணக்கூடிய ட்ரெயின் ராமேஸ்வரம் டு மங்களூர். அதுக்கு பார்த்தீங்கன்னா விளாகர்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க ரேக் உள்ளே வரும்போது கவர் பண்ணுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ப்பாக 1:30க்கு நம்மளுடைய அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சு. நமக்கு ஒரே ஒரு ஹால்ட்டு தான் ஏறணும். நம்ம ராமநாதபுரத்தில் இறங்க போகிறோம். எப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே புறப்பட்டாச்சு, ராமேஸ்வரம் புறப்பட்டாச்சு. அடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பாம்பன் பாலத்தை கவர் பண்ணிட்டு ராமநாதபுரத்தில் இறங்கிடலாம்.
ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நல்ல கூட்டம் இருக்குங்க. இப்போ நிறையா போர்டிங் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டேட் கோட்டுக்கு நிறைய கூட்டம் இருக்குங்க. நம்ம ராமநாதபுரத்தை ரீச் பண்ணிட்டோம். வெளியே போய்ட்டு ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம உத்தரகோசம் வங்கிக்கு பஸ் ஏறலாம். நம்மளை இறக்கி விட்ட ட்ரெயின் அமிர்தா எக்ஸ்பிரஸ் இங்கிருந்து கிளம்பிருச்சிங்க. இது வந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். ராமநாதபுரம் என்ட்ரன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது போர்டு. இன்னும் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. பக்கத்தில் பாருங்கள், முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தம் இன்னும் சூப்பராக இருக்கும். ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தோம்னா அப்படியே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அந்த பஸ்ஸில் ஏறி தான் நம்ம உத்தரகோசமங்கை கோயிலுக்கு போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வரும்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 29 நிமிஷம் டு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும். வாங்க போகலாம். டைம் இப்போ 2:40ங்க. வெயில் மண்டையை பொழக்குது. இந்த கடலோர மாவட்டங்கள் கடல் இருக்கக்கூடிய ஊரெலாம் பார்த்தீங்கன்னா வெயில் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் மாதம் தான் வெயில் வந்து பட்டையாக இருக்குது. வாங்க போகலாம். ராமநாதபுரம் நகராட்சி, ராமநாதபுரம் ரயில் நிலையம். பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுங்க, அதை மாற்றிட்டாங்க. புது பஸ் ஸ்டாண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நடந்து போகணுங்களாமா. புது பஸ் ஸ்டாண்டு தான் நடந்து போயிட்டுருக்கோம். நகராட்சி முத்தமிழரை கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு விழா பேருந்து நிலையம் தாங்க. இங்கேருந்து டவுன் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களாமா. பஸ் ஸ்டாண்டில் சூப்பராக தான் இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. ராமநாதபுரத்துலேருந்து காரைக்குடி போகிற பஸ்ஸுங்க. இந்த காரைக்குடி போகிற பஸ்ஸில் வந்து உத்தரகோசமங்கை போகுது. அதனால் வந்து நம்ம பஸ்ஸில் இப்போ ஏறிட்டு உத்தரகோசமங்கை போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஸ் வந்து மூவ் ஆயிடுச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்வீஸ் பஸ்ஸே கிடச்சிருக்கு. காரைக்குடி போகிற பஸ்ஸு, அதுதான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். நம்ம பஸ் பார்த்திங்கன்னா ஏர்வாடியிலே தான் போகுதுங்க. ஏர்வாடி தர்காவுக்கு போகுது. டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 15 ரூபாங்க. அதாவது ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்முடைய உத்தரகோசமங்கை கோயிலுக்கு டிக்கெட் ஃபேர் 15 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 3:40. நம்ம அரை மணி நேரத்தில் உத்தரகோசமங்கை ரீச் பண்ணிட்டோம். டபுள் கோபுரம் இப்போ இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். ஈஸ்வருக்கு ஒரு கோபுரம், ஈஸ்வரிக்கு ஒரு கோபுரம். செம்மையாக இருக்குல்ல. இந்த கோயில் ஓப்பன் பண்ணிருக்காங்க தெரியல. எப்படி 4 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது கோயில் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ரொம்ப பழைய காலத்து கோயிலுங்க. ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான கோயில். ஈஸ்வருக்கு முதல் உருவான சிவலிங்கம் உருவானது இந்த கோயில் தான் சொல்கிறாங்க. அங்கே உள்ள போய் பார்க்கலாம். ஆனால் எந்த ஒரு கோயிலுமே ஒரே சைடில் 2 கோபுரம் இருந்தது பார்த்தது இல்லைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். நீங்கள் இந்த மாதிரி கோயில் கோபுரத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 4 பக்கம் 4 கோபுரம் இருக்கும். ஆனால் இந்த கோயில் பாருங்கள், ஒரே பக்கத்தில் 2 கோபுரம் இருக்குது. தேர் பாருங்கள், சும்மா பாகுபலி படத்தில் உள்ள ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்களா அந்த தேர் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மங்கை கோயிலில் தாங்க மரகத நடராஜர் இருப்பாருங்க. சந்தன பூசி சந்தன இதில் இருப்பாங்க. அப்பப்போ சந்தனத்தை களைஞ்சி நம்ம பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த கோயிலில். 4 மணிக்கு தான் திறப்பான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டு அதோட இந்த கோயிலோட வரலாறு சொல்கிற ஒரு வீடியோ இருக்குது, அதை ஆட் பண்ணுற பாருங்கள், சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டுல எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்திரகோசமங்கை தனித்துவமானது. உலகின் முதல் சிவன் கோவில் அப்படின்னு போற்றப்படக்கூடிய இங்க இருக்கிற நடராஜர் சிலையும் அதை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளும் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பெரிய மர்மம். எல்லா ஆலயங்கள்லயும் நடராஜர் சிலை இருக்கும் அப்படின்னாலும் இந்த நடராஜர் சிலை ரொம்ப தனித்துவமானது. மரகத லிங்கங்கள் பல இடங்கள்ல இருந்தாலும் மரகத நடராஜரை இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இங்க இருக்கிற மரகத நடராஜரை பத்தின ஆச்சரியமூட்டும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இங்க இருக்கிற நடராஜர் சிலை சுமார் 5.5 அடி உயரம் கொண்டது. இது விலை மதிப்பற்ற தூய பச்சை மரகத கல்லால ஆனது. உலகத்துல இவ்வளவு பெரிய மரகத சிலை வேற எங்கேயுமே கிடையாது. 2வது, மரகதம் அப்படிங்கிறது ஒரு மென்மையான கல். ஒளி மற்றும் காற்று இந்த அதிர்வுகளால விரிசல் அடைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகவே ஆண்டு முழுக்க சந்தன காப்பு சாத்தப்படும். மேல தாளங்கள் கூட இந்த சிலைக்கு அருகாமையில பலமா இசைக்கப்படாது. மரகத சிலையின் மேல அபிஷேகம் செய்யப்படும் போது அந்த புனித நீர் மற்றும் சந்தனம் பல நோய்களை தீர்க்கிற மருந்தா கருதப்படுது. குறிப்பா சிலையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த பழைய சந்தனம் பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுது. மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது அப்படிங்கிறது இந்த கோவிலின் பழமையை சொல்லக்கூடிய வாசகம். அதாவது பூமி உருவான காலத்திலிருந்தே இந்த தலம் இருக்கிறதா சொல்லப்படுது. ராவணன் இந்த ஈசனை வழிபட்டுதான் ஏராளமான சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றதா புராணங்கள் சொல்லுது. 4 மணிக்கு ஷார்ப்பா கோயில் ஓபன் பண்ணிட்டாங்க. நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கோயிலுக்கெல்லாம் சாமி தரிசனம் பண்ண போறோம். அருள்மிகு மங்களநாத சுவாமி திருக்கோயில் திரு உத்தரகோசமங்கை. 7 நிலை கொண்ட ராஜகோபுரங்க. நல்லா செம பிரம்மாண்டமாக இருக்குது கோயில். காற்று நல்லா சூப்பராக விசுவிசுன்னு வீசிட்டு இருக்குங்க. இதுதான் மங்களாம்பிகை கோபுரம்.
ஃபஸ்ட்டு இடது பக்கம் அரச மரத்தடி விநாயகர் இருக்கார். பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் உத்தரகோச மங்கை அரசே மங்கைக்கோ அரசே அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காற்று சூப்பராக வீசுதுங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற மொத்த இடம் பார்த்தீங்கன்னா 22 ஏக்கர் ஆகுமாங்க. சும்மா நீங்கள் நடந்து சுற்றி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லி வெளியே கடைக்காரர் சொன்னார். இந்த கோயிலோட டைம் போட்டிருக்காங்க பாருங்கள். கோயில் நடத்துகிறப்ப வந்து காலையில் 4 மணியிலேருந்து மதியம் 12:15 வரைக்குங்க. மாலை 4 மணிலேருந்து இரவு 8:15 வரைக்கும். ஸ்படிகலிங்க மற்றும் மரகலிங்க தரிசனம் பூஜை வந்து மதியம் 12:30 மணிக்குங்க. ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் அருள்மிகு மங்களநாத சுவாமி திருக்கோயில், திரு உத்தரகோசம் மங்கை. விளக்கேற்ற இடம் லெஃப்ட் சைடில் இருக்குங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் நல்லா சூப்பராக இருக்குங்க. 2 பக்கம் இருக்குது. ஆனால் வீடியோ எடுக்கிறத பற்றி எதுலேயும் எங்கேயும் போடல. கோயில் அந்த இதெல்லாம் பாருங்கள், தூண்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. நம்ம ராமேஸ்வரத்தில் பார்த்ததில் கொஞ்சம் அதாவது ரொம்ப பழமையான கோயிலுங்க. இது 3000 ஆண்டுகள் பழமையான கோயில். வடப்பள்ளி அருள்மிகு பிரசோத நந்தி ஈஸ்வரருக்கு நந்தி வந்து பார்த்திங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், நாம் மங்களநாத சுவாமி தரிசனம் பண்ணி வச்சுங்க. சிறப்பாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா மரகத நடராஜரோட சந்நிதிக்கு வந்திருக்கோம். இங்கே தான் உள்ளே இருக்கார். வாங்க போய் பார்க்கலாம். மரகத நடராஜர் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சில நம்ம இதில் தான் இருக்குங்க. உத்தரகோசம் மங்கையில் தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அருள்மிகு மரகத நடராஜர் சந்நிதி செல்லும் வழி இதுதாங்க. மாணிக்க வாசகரோட சன்னதி இங்கே இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரு உத்தரகோச வள்ளல், உத்தரகோச மங்கை வள்ளல். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கோபுரம் சூப்பராக தெரியுது பாருங்க. அப்படியே 3ஐயும் கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். மாணிக்க வாசகர் சன்னதிக்கு பக்கத்தில் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பக்குளம் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ அப்படியே கோயில், தெப்பக்குளம், அந்த ராஜகோபுரம் செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோச மங்கை வள்ளல் மங்களநாதர் மங்களேஸ்வரி சுவாமி கோயிலுங்க. அங்கே நம்ம வந்திருக்கோம். நல்ல ஒரு சிறப்பான கோயில். ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலுங்க. அருள்மிகு மாணிக்க வாசகர் சன்னதி இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தெப்பக்குளமும் இருக்குங்க. உத்தரகோச மங்கைக்கு அரசே அன்னையொப்பாய் எனக்கு அத்தனப்பாய் என்னரும் பொருளே திருவாசகம் மாணிக்க வாசகர் மாணிவேசகரோட சன்னதி இங்கே இருக்குது. தெப்பக்குளம் இருக்குது பாருங்கள் சூப்பராக. அப்படியே பாருங்கள் சிவசிவான்னு நம்ம ராஜகோபுரம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மங்களேஸ்வரியோட பக்கத்தில் அந்த ராஜகோபுரம் இருக்குங்க. 7 நிலை கொண்ட ராஜகோபுரம். மிக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது கோயில். இவ்வளோ பெரிய தெப்பக்குளம். நல்லா காற்று பார்த்தீங்கன்னா ஜிலு ஜிலுன்னு சூப்பராக வீசுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாமி தரிசனம் சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே டைம் இருந்தால் மறக்காமல் இந்த உத்தரகோசம் அங்கே கோயில் வந்து தரிசனம் பண்ணி பாருங்கள். பஸ் இருக்குது. ஒரு 15 ரூபா 30 ரூபா தான் டிக்கெட் ஃபேர் ஆகும். ராமநாதபுரத்தில் இருந்து வந்தீங்கன்னா மறக்காமல் தரிசனம் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. ரொம்ப பழமையான கோயில். வீடியோ பிடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கு ஒரு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் ட்ராவலாக அடுத்த ஒரு சூப்பரான ட்ராவலாக நம்ம மீட் பண்ணுறோம். சிவசக்தி